நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் மற்றும் தவிக தலைவர் விஜய் அவர்கள் பகிரங்கமாக மிரட்டப்பட்டிருக்காரு. யாரால அப்படிங்கிறதும், ரெண்டாவது அந்த ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது அவருடைய இந்த கடைசி படம் அப்படிங்கிறது 5 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் வந்து நேற்றைய தினம் வெளியே இருந்துச்சு. இப்போ முழு படமே வெளியே இருக்குது அப்படின்ற அளவில் அதிர்ச்சியளிக்கக்கூடிய செய்திகள் வந்துட்டுருக்கு. இதோடைய பின்னணியில் பல அரசியல் நகர்வுகள் போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு விரிவாக பார்ப்போம். ஜனநாயகன் விஜயனுடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. ஸோ அதனால் வந்து எல்லாருமே வந்து நம்ம அதான் அவரோட கடைசி படம் நம்பிட்டு இருக்கோம். ஸோ இந்த படம் வந்து இப்போ வரையும் வந்து ரிலீஸ் ஆகலை. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. இந்த படமும் பராசக்தி படமும் ஒன்றா ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. பட் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஷார்ட்டாக என்னென்னு பார்த்துருவோம். என்னன்னா, இவங்க வந்து சென்சார் போர்டில் வந்து சர்டிஃபிகேட்டுக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. பட் அங்கே கிடைக்கல. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கிடைக்கல. உடனடியே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சர்டிஃபிகேட் கிடைக்காம அடுத்த அப்பீலுக்கு போகணும். உள்ளே அடுத்த கமிட்டி இருக்குது, சென்சார் போர்டோட அடுத்த ஆணையம் இருக்குது. அங்கே அப்பீலுக்கு போயிருக்கணும். அவங்க அதை செய்யாமல் என்ன பண்ணிட்டாங்க, உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. வழக்கு தொடுத்த பொழுது வந்து என்ன, அவங்களுக்கு வந்து பாசிட்டிவான சைன் கிடைக்கல. குறிப்பாக சிங்கிள் பெட்ஜ் ஒரு பாசிட்டிவ் சைன் கிடச்சிச்சு. தனி நீதிபதிக்கிட்ட வந்து படத்துக்கு ஒரு சான்றிதழ் கிடச்சிச்சு. ஆனால் இமீடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க, அந்த படத்தினுடைய தடைங்கிறது தொடரக்கூடிய இடத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் கொண்டு போய் நின்றுச்சு. ஸோ அப்படியான ஒரு பிரச்சனை இது போய் நின்றுச்சு, நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ என்னன்னா, விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தேர்தல் பிரச்சாரம் போயிட்டுருக்கு. இந்த பிரச்சாரத்தில் வெளிப்படையாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 2 நாட்களுக்கு முன்பு ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னன்னா, என் படம் வெளியாகலை, ஜனநாயகன் படம் வெளியாகலை, அதுக்கு வந்து திட்டமிட்ட சதி நடந்திருக்கு. அது யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாஜகவும் திமுகவும் அப்படிங்கிற அளவில் அவர் தன்னோட கருத்தை சொன்னார். ஸோ வந்து அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது என்னென்னா, அவருடைய அடுத்த கட்டமாக அந்த பிரச்சனையுடைய அடுத்த தொடர்ச்சி என்னென்னா, நேற்றைய தினம் படத்தினுடைய ஒரு 5 மினிட்ஸ் ஒரு சண்டை காட்சி அப்படிங்கிறது வெளியாக இருந்துச்சு. அதாவது ஒரு அனுமதி இல்லாமல் அன்அஃபிஷியலாக படத்தோட காட்சிகள் வெளியே இருந்துச்சு. ஸோ வந்து அது வெளியிட்டது அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து விஜய் மீதான மிரட்டல். இதை வெளிப்படையாக யார் மிரட்டுறாங்க அப்படின்னா, பாஜகவும் திமுகவும் சேர்ந்து, குறிப்பாக பாஜகவுடைய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு எல் முருகன் அவர்களும், பிறகு வந்து தமிழ்நாட்டோட டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 2 பேரும் சேர்ந்து வந்து இந்த விஷயத்தை செஞ்சுருக்காங்க. பர்பஸாகவே செய்கிறாங்க, பகிரங்கமாக எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பொது வழியில் முன் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இன்றைய தினம் முழு படமாக வெளியேறிச்சு அப்படின்ற ஒரு செய்தியில் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. அவ்வளோ வெளியாகல, ஒரு மணி நேரத்துக்கு மேலமான ஃபுட்டேஜஸ் வெளியே இருக்குது அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்டாக தெரியல, ஆனால் நிறைய காட்சிகள் வெளியே இருக்குது அப்படிங்கிற செய்தி வருது. இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து இந்த படத்துடைய தடையை மீறி வெளியிடப்பட்ட அந்த நிகழ்வை கண்டித்து தன்னோட அறிக்கையில் வெளியிட்டிருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வெளியே இருக்குது அப்படின்னா, இதுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. காரணம் 2 பேராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று யார் அப்படின்னா, சென்சார் போர்டோட அந்த கமிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ். அவங்க ஏன்னா அவங்களோட டேபிளில் தான் அந்த படம் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து இதில் படத்தை வெளியிட்டிருக்கலாம் அப்படிங்கிறது. அவங்க இல்லாட்டி அப்படின்னா, இந்த படத்தோட தயாரிப்பு குழுவில் இருந்து இந்த படத்தை சென்சார் போர்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் ஒன்று போகும். அந்த டீம் தான் அந்த படத்தோடைய நகலை கொண்டு போயிட்டு ஒரு காப்பி கொண்டு போயிட்டு சென்சார் போர்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அப்போ இந்த குழு ஏதாவது அந்த வேலையை பார்த்துருப்பாங்க. இந்த 2 பேர் தான் காரணமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்னன்னா, இல்லை கிளியர் கட்டாக இப்போ என்னன்னா, இந்த படம் வந்து அன்அஃபிஷியலாக படம் வந்து வெளியேறிச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. ஃபிலிம் சர்டிஃபிகேட் போர்டு யார் கண்ட்ரோல் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். மத்திய அரசோட கண்ட்ரோல் இருக்குது. அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரோல் இல்லைன்னு பார்க்குறோம். ஒன்று, அப்போ மத்திய அரசோட ரோல் வந்து இதில் பெரிய அளவில் இருந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக கூடிய டிஎம்கே ரோல் இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. டிஎம்கேக்கு வெளிப்படையாக அந்த மாதிரியான எந்த ரோலுமே இதில் இல்லை. ஆனால் திரும்பவும் இதில் டிஎம்கே அப்படின்ற விஷயத்தான் வந்து ஆதவ அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக்கனர்கள் பின் பாயிண்டாக முன் வைக்கிறாங்க. விஜய் அவர்களும் அதை தான் வைக்கிறாங்க. அடுத்தது அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ரிலீஃப் தேடுறது அப்படின்னு பார்த்தா வந்து, சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் வந்து 2023 ஒரு திருத்தத்தை செஞ்சாங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் என்னாச்சுன்னா, இந்த படத்தை அனுமதி மீறி வெளியிட்டாங்க இல்லையா, அதனால் வந்து சம்மந்தப்பட்ட நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து கிட்டத்தட்ட அவங்க யார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்கள கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உட்படுத்தலாம் அப்படிங்கிற விஷயம். அல்லது படத்தோட செலவு டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ, அந்த பட்ஜெட்டில் 5% அந்த ஒரு பெனால்ட்டி அமௌண்ட் வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஐடி ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, இது இந்த பிரச்சனை வந்து முழுக்க இந்த படம் இப்படி வெளியே இருக்குது அப்படின்னா, இந்த படத்தை வெளியிடுறது, பிறகு வந்து இதை சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது அப்படின்ற ஆக்டிவிட்டிஸ் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருமே அக்யூஸ் தான். அவங்க எல்லாருமே தண்டிக்கணும். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பகிரக்கூடியவங்க, பரப்பக்கூடியவங்க, அவங்க மீதில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ப்ரொடியூசருக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான சட்டங்கள் இதில் இருக்குது. ஸோ அப்போ இறுதியாக படக்குழுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, சைபர் கிரைமில் புகார் கொடுக்குறது தான். சைபர் கிரைமில் புகார் கொடுத்துருக்காங்க. சம்மந்தப்பட்ட அந்த காட்சி வெளியிட்டதை அந்த காட்சி நீக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீக்கிறதுங்கிறத தாண்டி இப்போ நிறைய ஃபுட்டேஜஸ் வெளியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பெரும்பாலான, அதாவது மடைமீறி போயிடுச்சு விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதாவது படத்தோடைய ரகசியம் காக்கப்பட்டால் மட்டும் தான் வந்து அந்த படத்துடைய அந்த வேல்யூ, அதை ரிலீஸ் பண்ணும்போது அந்த படத்தினுடைய அந்த வேல்யூ குறையாமல் அது அப்படியே இருக்கும். ஏன் இதனால என்னென்னா, சென்சார் போர்டில் அந்த படத்தை பார்க்கக்கூடிய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க யாருக்குமே கூட செல்ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த விதமான
பண்ணுவாங்க, எலக்ட்ரானிக் சாதனம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதன் மூலமாக கூட காட்சிகள் பதிவாகி வெளியாக வாய்ப்பு இருக்குங்கிறனால அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரகசியம் காப்பாங்க அந்த படத்தின் மீது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த படத்தோட ரகசியம் எல்லாமே மீறப்பட்டிருக்கு. ஸோ மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற அளவில் ப்ரொடியூசருக்கு உண்மையிலே ஒரு மிகப்பெரிய லாஸ். அதே மாதிரி நடிகரோட வேல்யூக்கும் அவருக்கு மிகப்பெரிய லாஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ இந்த இடத்துல சைபர் கிரைமில் புகார் கொடுத்துட்டு அடுத்து வந்து ப்ரொடியூசருக்கு வந்து நீதிமன்றத்தை நாடுவது மட்டும் தான் வந்து ஒரு தீர்வாக இருக்குது. நீதிமன்றம் போகணும், லீகலாக அந்த பிரச்சனை போகும். லீகல் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறத படக்குழு பார்க்க போகிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் பார்க்க போகிறாங்கன்னு வச்சுக்கோமே. ஆனால் அரசியல் காலத்துக்கு இந்த படம் எப்படி வந்து நிற்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதவ அர்ஜுனாவும் குறிப்பாக விஜய் அவர்களுமே கூட இந்த விஷயத்தில் வந்து திமுகவோட பின்னணி இருக்குது. பாஜகவும் திமுக சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதுவும் ஆதவ அர்ஜுன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எங்களை அந்த கூட்டணிக்கு கொண்டு வருவதற்காகவே வந்து இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த சென்சார் போர்டில் வந்து படம் வந்து ரிவ்யூக்கு போயிருக்கும் பொழுதே வந்து எங்களை கூட்டணிக்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்தாங்க, நாங்கள் போகலை. ஸோ போகாதனால என்ன பண்ணோம் அப்படின்னா, எங்கள் மீது கோவத்தை வச்சுட்டு இப்போ வந்து எலெக்ஷன் டைமாக இருக்குது, ஸோ எங்களை வந்து பகிரங்கமாக மிரட்டணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த படத்தோட காட்சியில் துண்டாக வெளியிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்களை வந்து நிர்மூலமாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை முன் வைக்கிறாங்க. ஸோ ரைட், ஓகே, வைக்கணும், இது அரசியலாக அப்படி தான் கையாளுட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி செஞ்சால் அதோட ரைட்ஸ் யார்ட்டு இருக்குது? இந்த படத்தோட ரைட்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்திய அரசோட ரோல் பெரிய அளவில் இருக்குது, பாஜகவோட ரோல் பெரிய அளவில் இருக்குது. பாஜகவை காயின் பண்ணுறதை விட்டுட்டு டிஎம்கேவும் சேர்த்து காயின் பண்ணுறக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி இருக்குல்ல, அதை எப்படி ஆதவ அர்ஜுனை கனெக்ட் பண்ணுறாரு அப்படின்னா, பராசக்தியும் ஜனநாயகம் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். அதில் பராசக்தியினுடைய ப்ரொடியூசர் யாருன்னா வந்து ஆகாஷ் பாஸ்கர்னு சொல்லிட்டு டிஎம்கேட ஃபர்ஸ்ட் ஃபேமிலிக்கு வேண்டப்பட்ட நபர் அவர். ஸோ அப்போ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, அந்த படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த படக்குழு எல்லாமே என்ன பண்ணாங்க, மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் எல்முருகனுடைய வீடு இருக்குல்ல டெல்லியில், அங்கே வந்து அவர் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணார். அப்போ வந்து அந்த டீம் வந்து எல்லாருமே அங்கே போய்ட்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டாங்க. ஸோ வந்து அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் பராசக்தி படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸாக போயிட்டு இருக்கு. அந்த படக்குழு எல்லாமே வந்து மத்திய பாஜக அரசனுடைய அமைச்சர்களோட நெருக்கம் காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ வந்து என்ன, அதை பர்பஸாக உதயநிதி தான் செஞ்சு வச்சார். அதை ஸோ செஞ்சு வச்சுட்டேன்னா ஜனநாயக படத்துக்கு திட்டமிட்ட சதியை ஆரம்பத்திலேருந்து ஏற்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நிறுவுறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த பாலிடிக்ஸ் என்னன்னா, பகிரங்கமாக விஜயை மிரட்டி அந்த படத்தை இப்படிலாம் வெளியிட்டு எங்களை வந்து, அதாவது எப்படி அதை கம்பேர் பண்ணுறேன்னா, எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது அவருக்கு இந்த மாதிரி தான் அழுத்தத்தை திமுக அன்றைக்கு கொடுத்துச்சு, அதே தான் இன்றைக்கி திமுக அரசு விஜய்க்கு கொடுக்குது அப்படின்ற மாதிரி நெரேஷன் இங்கே கொண்டு வந்து செட் பண்ணி நிறுத்துறாங்க. ஏற்கனவே இந்த கரூர் போன்ற பிரச்சனைகளை வந்து விஜய் அவர்களும் தாவேக்கா அவர்களும் செட் பண்ண அந்த நெரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செந்தில் பாலாஜி சதி, திமுகவோட சதி அப்படின்ற விஷயம் வந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் மத்தியில் அது வந்து ஒரு ஊடுருவுக்கு. நம்ம வந்து ஃபீல்டில் போய் பார்க்கும்பொழுது, ரீசெண்டாக கூட ஃபீல்டு போனோம், இப்போ கூட மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை பற்றி பேசும்பொழுது அதை நம்புறாங்க. ஏன்னா விஜய் தான் எல்லா ஸ்டேஜ்லையும் பேசிட்டே இருக்காருல்ல. அதாவது அரசியல் புரிதல் இல்லாமல் சாதாரண நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்பிரசி தியரை நம்புவாங்க. அதில் வந்து ஜெயலலிதாவோட மரணம் அப்படின்னு டக்குன்னு நம்புவாங்க. இந்த மாதிரியான ஒரு விஐபியினுடைய அந்த விஷயத்தில் ஒரு கதையை கிளப்பி விட்டால் போதும், அந்த கதை டக்குன்னு வந்து மக்கள்கிட்ட போய் சென்று சேரும். ஆனால் அதோட உண்மை தெரியறதுக்கு சில பல ஆண்டுகள் எடுக்கலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா ஏற்கனவே வந்து 91 வந்து மிகப்பெரிய ஒரு விஐபி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியோட மரணத்தில் திமுக மீது ஒரு பழி போடப்பட்டுச்சு. அந்த பழியின் காரணமாக திமுக அரசு ஆட்சி இழந்தாங்க, மிகப்பெரிய தோல்வியும் சந்திச்சாங்க நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் காரணம் வந்து ஈஸியாக வந்து திமுக மீது எதிர்க்கட்சியால் ஏற்படுத்த முடியுது. கடந்த காலத்தில் அதிமுக அதை தான் செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா புதுசாக அரசியல் வரக்கூடிய விஜய் அவர்கள் இதை தான் பின் பாயிண்டாக வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல வந்து டிஎம்கே வந்து பெரிய கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சாதாரண மக்கள், பகுத்து பார்க்கக்கூடிய மக்கள், அந்த அரசியலில் அதாவது பல விஷயங்கள் விவாதத்தை கவனிக்கக்கூடிய மக்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. ஆனால் இயல்பான மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஸ்பிரசியை நம்பி திமுகக்கு எதிரான வாக்கு வங்கியாக மாறும். அதெல்லாம் தாவேக்காக்கு ஒரு கன்சல்டேட் பண்ணக்கூடிய, தாவேக்கை நோக்கி போகக்கூடிய ஒரு வாக்கு வங்கி அதை மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஜனநாயகம் படத்தில் பட்டவர்த்தனமாக இன்றைக்கி தெரியுது. ஆனால் வெளிப்படையாக எல்முருகன்ற பேர் சொல்லியிருக்காங்க. அது வரையும் கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ எல்முருகனோட ரியாக்ஷன் இதில் என்னன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது சென்சார் போர்டில் என்ன நடந்துச்சு, யாருனால அந்த ஃபுட்டேஜ் வெளியாச்சு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்ல போகிறாரா அல்லது கண்டு காணாமல் போக போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் திட்டமிட்டு இந்த விஷயத்தில் வந்து திமுக வந்து வம்படியாக உள்ள எடுத்து அவங்கள வந்து கோர்த்து திமுகவும், அதாவது இவர் மாநிலத்தை அரசியல் செய்கிறாரு, திமுக வீழ்த்துன்னு நினைக்கிறாரு. திமுக வீழ்த்து நினைக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையோ இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற விஷயமோ இல்லை ஊழல் போன்ற விஷயமோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நடைபெற சார்ந்த விஷயத்தில், நிர்வாக சார்ந்த விஷயத்தில் ஒரு அரசியல் எடுத்து பேசினா அது வந்து எஸ் ஓகே, ஒரு மெச்சூர் பாலிட்டிஷியனாக இருக்காரு, ஓகே கிளியர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஒன்றுமே இல்லாத இந்த கரூர் பிரச்சனை எடுத்து எனக்கு சதி செய்கிறேன்னு சொல்கிறாரு. அதெல்லாத்தையும் விட கொடுமையான விஷயம் என்னன்னா, அவரோட மனைவி, அவர் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பட் எல்லாமே பொது வெளிக்கு வந்துருச்சு. அவரே சொல்லிட்டார், ஒர்த் இல்லைன்னு சொன்னார். அந்த சப்ஜெக்ட் விஜயோட மனைவி சங்கீதா அவர்கள் விஜய்க்கு எதிராக விவகாரத்தை கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த சப்ஜெக்ட் வந்துருக்கும்போது அதை அவர் எப்படி சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் என் கூட இருந்தவங்க இன்னைக்கு அவங்கள வச்சு எனக்கு எதிராக களம் காண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது? இப்போ சங்கீதா அவர்களுக்கு அரசியலே தெரியாதா? இப்போ விஜய் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு புனித பிம்பத்தை மெயின்டைன் பண்ணுறாரு, ஒரு உச்சகட்ட நடிகர் மெயின்டைன் பண்ணுறாரு, அது மக்களுக்கு சேவை செஞ்சுருக்கு வந்துற மாதிரி ஒரு பிம்பத்தை மெயின்டைன் பண்ணுறாரு. எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி ஒரு அரசியல் செஞ்சுட்ருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. வீட்டிலேயே எனக்கே அவர் வந்து இப்படி தான் நடந்துக்கிறாரு, என்னுடைய வாழ்க்கையே அவர்கிட்ட விடுதலை பெற வேண்டிய காலகட்டத்தில் நான் இருக்கேன், இவர் எப்படி உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த விஷயத்தை விஜய் அவர்களோட அரசியலை
விஜய்க்கு தான் அரசியல் செய்ய தெரியுமா, எனக்கும் அரசியல் செய்ய தெரியும் அப்படின்ற மாதிரி அளவில் சங்கீதா அவர்கள் வந்து கரெக்டான இந்த நேரத்தை பார்த்து அவங்க வழக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளாக அந்த பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. வழக்க முன்னாடியே டைவர்ஸ் நோட்டீஸ் வந்து முன்னாடியே கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ கொடுத்ததோட காரணம் என்னன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய பிம்பம் ஏற்பட்டிருக்கு. நடிகராக இருக்கும்போதே விஜய் கிட்டத்து நம்மளுடைய விடுதலை பெற முடியல. இவரால் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூன்ஸாக மாறிட்டார், மிகப்பெரிய பொலிட்டிக்கல் லீடராக மாறிட்டார். அப்போ தன்னோட விடுதலை வாங்குறதுக்கு மிகப்பெரிய சிக்கல் உள்ளான விஷயமா மாறிடும் அப்படிங்கிறது கருதி அவங்க வந்து கரெக்டாக பின் பாயிண்ட் பண்ணி அவங்க அடிக்கிறாங்க. ஸோ இதையும் திமுகவோட கம்பேர் பண்ணி இதையும் எல்லாத்துக்கும் திமுக அப்படின்னா அப்போ நம்ம திமுகவுக்கு என்னதான், திமுக இன்னொருத்த குடும்பத்தில் போய் உள்ளே புந்து அந்த விஷயங்கள் செய்கிறது திமுக வேலையா? ஸோ வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க அரசியல் போயிட்டுருக்கு. இந்த படத்தில் வெளிப்படையாக தெரியும். ஒன்று அந்த தொழில்நுட்ப குழு படத்துக்கு, அதாவது சென்சார் போர்டுக்கு படத்தோட காப்பியை கொண்டு போன அந்த தொழில்நுட்ப குழு மீது ஒரு தவறு இருக்கும், அல்லது கிளியர் கட்டாக சென்சார் போர்டு மெம்பர்ஸ் மீது தப்பு இருக்கும். இவங்க தான் அந்த படத்தோட ஃபுட்டேஜ் வெளியிருக்கு காரணம். ஆனால் சம்மந்தமே நம்ம திமுக முடிச்சு போட்டு இந்த அரசியல் ஒரு மோசமான அரசியல் செய்ய விஜய் அம்பலப்பட்டு போகிறாரு. அவர் எப்போ அம்பலப்பட்டு போவார்னா, அதுக்கு எதிரான அரசியலை, அந்த கிளாரிட்டி, அந்த பிரச்சனை என்ன சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பொதுவெளியில் கிளியராக முன்வைக்கும் பொழுது தான் வந்து மக்களுக்கு அந்த கிளாரிட்டி இருக்கும். இல்லாத பட்சத்தில் விஜய் வைக்கக்கூடிய ஏதோ வந்து மாறான அந்த கான்ஸ்பிரசி தியரி மக்கள்கிட்ட எங்கோ ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு வலுசு இருக்குது. அதாவது விஜய்க்கு வலுசு இருக்குது, அது திமுகவுக்கு பாதகமாக போகுது. அதை அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். டிஎம்கே இந்த மாதிரியான விஷயத்தில் டக்குன்னு வந்து அதில் என்ன நடந்துச்சுங்கிறது போட்டு உடைக்கணும். ஆனால் இதில் பாஜக மீது ஒரு வெளிப்படையான ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காங்க. பாஜக என்ன சொல்ல போது நம்ம பார்க்கணும். நிதின் நபீன் இருக்கார்ல, பாஜக தேசிய தலைவர், அவர் நேற்று தினம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, விஜய் வந்து அவர் வந்து நடிகராக இருக்கார், ஸோ அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து ஆதரவெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த ஆதரவுலாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கலாம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படிங்கிற அதை பெருசாக சொல்லாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் விஜயோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்கும்பொழுது ஆல்ரெடி நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் விஜயோட கூட்டணி வைப்பீங்களான்னு கேட்டால் வைக்க மாட்டோம் தான் பதில். ஆனால் அதை விட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி அதிமுகவோட கூட்டணி வச்சுருக்கோன்னு பதில் சொல்கிறார். ஸோ அப்போ அதிமுக வச்சுருக்கிறதுனால அது கூட விஜயம் சேர மாட்டான்றது அர்த்தம் இருக்கா என்ன? அப்படி கிடையாது, இல்லை எப்படி வேணா இருக்கலாம்ல. ஸோ வந்து இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா அவங்க விஜய் மீதான விஜய்க்கான ஒரு வாய்ப்பை ஒரு கிரவுண்ட் ஓப்பன் பண்ணி தான் வச்சு காத்திருக்காங்க. ஸோ வந்து இது வந்து பலரும் சொல்கிறாங்க, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு தாவேக்காவுக்கும் அந்த என்டிஏ கூட்டணி அதிமுக பாஜகவுமான ஒரு இணக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது, அதை நோக்கி அதை நகர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற அளவு சொல்லிட்டு இருக்காங்க. அது அதை நோக்கி நகரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சில காட்சிகள்லாம் வெளிப்படையாக நம்ம பார்த்தா அதை புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. எனவே இந்த நேரத்தில் இந்த படம் வெளியிடுறது அப்படிங்கிறது உண்மையிலே இந்த படம் வெளியிடுறது அப்படின்னு கண்டிக்கத்தக்க செயல் தான். ஏன்னா வந்து மிகப்பெரிய அளவில் பணம் போட்டு தயாரித்த ஒரு விவகாரம் இது. இதை வந்து இது மீதான ஒரு படத்தினுடைய நம்பகத்தன்மை, படத்தினுடைய பாதுகாப்பு, படத்துடைய அந்த காப்பிரைட்ஸ் விவகாரம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட தயாரிப்பு குழுவோடது. ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி மீறப்படக்கூடிய இடத்துல இந்த விவகாரம் ஓப்பனாக அரசியலுக்கு வந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு பொருட்செலவும் ஏற்படுது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு மோசமான அரசியலை ஒரு பக்கம் செய்கிறதுக்காகவே புதுதாக ஒரு கட்சி வேறு தோன்றி அந்த கட்சி வேறு கீழ்த்தரமான அரசியலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப கண்டிக்கத்தக்க அரசியலாக நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எனவே இந்த விவகாரம் அடுத்த கட்டமாக எதை நோக்கி நகரப்போகுது, மக்கள் இந்த பிரச்சனைகளை எதை நம்ப போகிறாங்க அப்படிங்கிறத வரும் நாட்களில் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மிக்க நன்றி.